அன்பிற்குரிய அண்ணன் திரு லயோலா மணி அவர்களை இப்பொழுது எழுச்சி உரையாற்ற உங்கள் முன் வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பாதையை தேடாதே, பாதையை உருவாக்கு என்று தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கி இன்று மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், இன்னும் 2 மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர இருக்கின்ற தலைவர் தளபதி அவர்களை வணங்கி மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்கள் அனைவருக்கும், திரளாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். திமுக யார் பேரை கேட்டு பயப்படுதோ இல்லையோ, பாசத்திற்குரிய அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவருடைய பேரை கேட்டா ஒட்டுமொத்த திமுகவும் கதரும். அதனால திமுகவை வச்சு செய்யறது அண்ணன் செய்வாங்க. அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் பண்பானவர், பழகுவதற்கு மிகவும் பாசத்திற்குரியவர், இதெல்லாம் தெரியும். விக்கிரவாண்டி மாநாடு நமக்கு தெரியும். உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, புரட்சியை ஏற்படுத்திய ஒரு மாநாடு என்பது விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் மாநாடு. அந்த மாநாட்டிற்கு ஒரு 10 நாளைக்கு முன்பு சேலத்தில், மாவட்ட செயலாளர் குமாரன் உங்களுக்கு தெரியும், சேலத்தில் அரசியல் பயிலரங்கம் என்கின்ற ஒரு கருத்தரங்கம் ஒரு நாள் முழுவதும் நடைபெற்றது. அப்போ கட்சி நிர்வாகிகளிடம் யார் வந்து பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை வந்து தலைவர் தளபதி அவர்கள்ட்ட கொடுக்குறாங்க. அப்போ ராஜ்மோகன் அண்ணன் வந்து நம்ம கட்சிக்குள்ளே வரல, ஆனால் தீவிர ஆதரவாளர், தளபதியோட ஆதரவாளர். அந்த பெரிய பட்டியலில் தலைவர் முதலாக டிக்கெடித்த முதல் பெயர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்பு, ஆனால் இதை சொல்லணுமா எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ராஜ்மோகன் அண்ணன் அப்பா அவருக்கு ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வந்துடுது, மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க. அடுத்த நாள் சேலத்தினுடைய பயிலரங்கம், தளபதி வந்து ராஜ்மோகன் அவர்கள் தான் வந்து அந்த பயிலரங்கத்தில் பேசணும்னு டிக் பண்ணிட்டார். மற்றவங்க இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில் இருக்கிறாங்க, என்னால் வர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கண்ணியம், கடமை, கட்டுப்பாடு என்பதற்கு ஒரே உதாரணம் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் தான். அப்பாவை மருத்துவமனையில் அனுமதித்து விட்டு இரவோடு இரவாக பயணம் செய்து அந்த சேலம் அரசியல் பயிலரங்கத்தில் ஒரு நாள் முழுவதும் பயிற்சி கொடுத்தாரு. இதில் ஒரு துயர சம்பவம் என்னன்னா, அந்த மாரடைப்பில் சிகிச்சை பலனின்றி அண்ணனுடைய அப்பா இறந்துடுறாங்க. உண்மையிலே எனக்கு கண் கலங்குது. ஏன்னா நான் கூட இருந்தேன் அந்த நிகழ்வில், நான் அண்ணன் கூட இருந்தேன். அப்பானா ராஜ்மோகன் அண்ணனுக்கு அவ்வளோ உயிருங்க உண்மையில். அப்போ நாங்கள் தான் மருத்துவமனைக்கு போனோம். பொதுச் செயலாளரும் தலைவர் அவர்களும் வந்து ஃபோன் பண்ணி உடனடியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த இறுதி ஊர்வலத்துக்கு சென்றோம். தலைவர் அவர்கள் ஃபோனில் ஆறுதல் படுத்தினாங்க, பொதுச் செயலாளர் நேரில் வந்தாங்க. அந்த ஒரு தியாக உணர்வு இருக்குல்ல, அந்த தியாக உணர்வினால் தான் அண்ணன் அவர்கள் இன்று மிகப்பெரிய ஒரு உயரத்தில், உச்சத்தில் இருக்கிறார். அண்ணன் நீங்க கவலைப்படாதீங்க, அப்பா உங்களை மேலிருந்து ஆசீர்வதிப்பார். இவ்வளவு பெரிய ஒரு உச்சத்தில் நீங்க வருவதற்கு காரணம் அப்பாவினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குன, தொகுதி மக்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு மனிதர். எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் எடுப்பாருங்க. 2 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, 3 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் சரி, அண்ணா ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக ஃபோன் அட்டன் பண்ணி உடனடியாக அதை சரி செய்வார். இவருடைய நம்பரே நம்ம கட்சி இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகள், கட்சி தோழர்கள் எல்லோரிடமும் இருக்கு. இயல்பாக பழகக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மா மனிதர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். உண்மையிலே அவரெல்லாம் அண்ணனாக பெற்றதில் நாங்கள் உண்மையிலே பெருமை கொள்கிறோம். நாங்கள் எப்படி பெருமை கொள்கிறோமோ அதே போன்று இந்த எழும்பூர் தொகுதி மக்கள் நீங்களும் பெருமை கொள்ள போறீங்க. ஒரு சிறப்பான ஒரு நபரை தலைவர் தளபதி அவர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. கொரோனா பேரிடர் காலத்தில் பல பேருக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார். அவரே வறுமையில் இருக்கக்கூடியவர் தான். பல உதவி இயக்குநர்களுக்கு வீட்டு வாடகை செலுத்தியிருக்கிறார். கொரோனா தொற்று என் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று களத்தில் இறங்கி திரைப்படத்துறையை சார்ந்தவர்களுக்கு வீடு தேடி உதவி செய்த மாபெரும் ஒரு மனிதர் தான் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். எப்படி அப்பாவை நேசித்தாரோ அதே போன்று திரைத்துறையை நேசித்த ஒரு நபர். 2 படம் இயக்கியிருக்கிறார், பல படங்களில் நடிச்சிருக்கிறார். மிகப்பெரிய இயக்குனராக வர வேண்டும் என்று நினைத்தார். எப்படி தலைவர் தளபதி அவர்கள் சினிமா துறை வேண்டாம், மக்களுக்காக பணி செய்கிறேன் என்று சொல்லி வந்தாரோ, தளபதியின் வழியில் வரக்கூடிய தம்பியாகிய ராஜ்மோகனாகிய நானும் திரைத்துறை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டு மக்களுக்காக உழைப்பதற்கு வந்திருக்கிறார். பல வாய்ப்புகள் வருது, சினிமாவை வேண்டான்னு சொல்லிட்டார். அந்த அளவுக்கு ஒரு மனிதநேய உணர்வோடு, தியாக உணர்வோடு பணி செய்யக்கூடிய ஒரு மாமனிதர் தான் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். ராஜ்மோகன் அவர்கள் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட போறாங்க.
உண்மையிலே நாம் எல்லோரும் பெருமை கொள்ளணும். இது போன்ற ஒரு வேட்பாளரை நீங்க திமுக ஒருத்தரை கூட நீங்க காட்ட முடியாது, ஒருத்தரை கூட காட்ட முடியாது. விசில் சத்தம் விண்ணை புழக்கும் பிளக்குன்றாங்க. ஐயா சேகர் பாபு சொல்றாரு, விசில் சத்தத்தையே காணமே அப்படின்றாரு. ஐயா சேகர் பாபு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்களே பாயிண்ட கண்டுபிடிச்சாங்க, விசில் ஊத போறேன்னு. உங்களுடைய காதுக்கு விசில் சத்தம் கேட்கலையா? உங்களுடைய தொகுதியிலிருந்து எங்களின் விசில் சத்தம் விண்ணை பிளக்கின்ற வகையில் இதோ நாங்கள் ஊதுகிறோம். இந்த சத்தம் என்பது தீய சக்தி திமுகவை கூண்டோடு வீட்டிற்கு அனுப்பக்கூடிய ஒரு சத்தம். அந்த சத்தத்தின் குரலாக அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுடைய குரல் இருக்கும். அதனால தான் தலைவர் சொல்றாரு, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. ரொம்ப டயர்டா இருக்கீங்க, திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க. அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் சேகர் பாபு முதற்றே உலகு. அதனால தைரியமா இருங்க, பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ராஜ்மோகன் ஆதவண்ண ஒரே ஒரு பர்மிஷனை கோச்சிக்காதீங்க. இந்த ஒட்டுமீச யாரு? ஒட்டுமீச கோபாலு, நக்கி கோபாலு. ஏங்க ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய ஒரு விவாதத்தில் நெறியாளர் தாக்கப்படுறாரு. ஒரு பத்திரிகையாளர் நெறியாளர் திமுக என்ற குண்டர்களால் தாக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வருகின்ற பொழுது, ஒட்டுமீச கோபால் அவர்களே, உன்னுடைய மீசையை எங்கே வைத்திருந்தாய்? அது குறித்து பேசினாரா? பத்திரிகையாளர் தாக்கப்பட்டது குறித்து ஏதாவது கண்டனம் தெரிவித்தாரா? ஆனா அவர் ஒரு பத்திரிகை நடத்துறாங்க. இது பத்திரிகையா இல்ல வேற எதுமா? ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்காரு. நாட்டில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஆனால் கோச்சிக்காதீங்க, இதெல்லாம் ஒரு பத்திரிகையா? இது ஒரு பத்திரிகையா? இது பத்திரிகையா? இது எப்படி இந்த பத்திரிகை இங்கு கிழிக்கப்படுகிறதோ, திமுகவிற்கு முட்டு கொடுக்கின்ற, திமுகவிற்கு வாடகைக்கு விடக்கூடியவர்களே, மக்கள் உங்களை இது போன்று கிழிப்பார்கள், தோல் உரிப்பார்கள் என்பதற்கான ஒரு உதாரணத்தை தெரிவித்துக் கொண்டு, மக்கள் எல்லோரும் எங்கள் பின்னாடி அணிதிரண்டு இருக்கிறாங்க. இளைஞர்களின் படையோடு தாய்மார்களுடைய ஆதரவோடு லட்சோப லட்சக்கணக்கான மக்களின் அன்போடு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாபெரும் தூய சக்தி தான் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்ப நினைத்தாலும் எங்கள் அண்ணனுடைய வெற்றியையும் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் அண்ணன் ராஜ்மோகன் அவருடைய வெற்றியையும் எவராலும் தடுக்க முடியாது என்று கூறி, தீய சக்தி திமுகவை வீழ்த்துவோம், தூய சக்தி தாவேகாவை மலரச் செய்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கருத்துக்களை சொல்லும் விதத்தில் அவர் ஒரு எரிமலை. எதிரிகளின் வாதங்களை தன் சொல் ஆற்றலால் முறியடிக்கும் கழகத்தின் அதிகாரப்பூர்வ குரல். நம் கழகத்தின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் மாபெரும் இயக்க சக்தி. நம்ம தளபதியே நெஞ்சில கை வச்சு உக்காந்துட்டாருன்னா அவர் எப்படி பேசியிருப்பாருன்னு பாருங்க. நமது கழகத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர், ஊடகம் மற்றும் செய்தி தொடர்பு அணி எழுச்சிமிகு மதிப்பிற்குரிய திரு ரமேஷ் அவர்களை உங்கள் கரவொலி விண்ணை தொட மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அன்னை தமிழருக்கு முதல் வணக்கம். என் ஆருயிரான தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம். எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு, இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும், அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கும், அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கும், அண்ணன் பாபு அவர்களுக்கும், மேலும் இந்த மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கழகத்தின் மூர்த்த முன்னோடிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் பேராவது விட்டுருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நேரக்குறைவு. அதனால் இந்த 2026 தேர்தல் என்பது ஒரு சாதாரணமான தேர்தல் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பல இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த தேர்தல் பண்ணையார் ஆட்சிக்கு எதிராக மக்கள் ஆட்சியை நிறுவப் போகிற ஒரு தேர்தல். இந்த தேர்தல் ஒரு குடும்ப ஆட்சியை ஒழித்துவிட்டு தமிழ்நாட்டையே குடும்பமாக எண்ணக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சியில் அமர வைக்கக்கூடிய ஒரு தேர்தல். இந்த தேர்தல் பெண்கள் விரோத ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பான தலைவர் தளபதி அவர்களை ஆட்சிக்கட்டில் அமர வைக்கக்கூடிய தேர்தல். அப்படிப்பட்ட இந்த தேர்தலில் இந்த எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய இந்த கூட்டத்தில் பங்கேற்பென்பது பெரும் மகிழ்ச்சி. அதிலும் இந்த கூட்டத்திற்கு என்னை பேச அழைப்பு கொடுத்த என்னுடைய பேரன்பிற்குரிய அண்ணன் திரு ராஜ்மோகன் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எல்லா இடங்களையும் நம்ம திமுகவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று, திமுகவை பற்றி பேசுறதுலேயே ஸ்பெஷலிஸ்ட் நம்ம அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான்.
அண்ணன் இருக்கும்பொழுது அதை பத்தி எல்லாம் பேசாம இந்த மேடையை பயன்படுத்தி என்னுடைய அண்ணன் திரு ராஜ்மோகன் அவர்களை பற்றி மட்டும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். எவ்வளவு எளிமையான ஒரு மனிதர்னா நைட்டு 2 மணிக்கு நீங்க ஃபோன் பண்ணா கூட எடுத்து பேசுவாப்புல. அப்படிப்பட்ட எளிமையான ஒரு மனிதர். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப மிக சிறப்பான ஒரு விஷயம். அதிலும் நம்முடைய மக்கள், அதுவும் குறிப்பாக இந்த எழும்பூர் தொகுதி மக்கள் எவ்வளவு தூரம் சிறப்பு வாய்ந்தவர்கள் என்றால், உங்களோடு ஒரு அண்ணனாக, உங்களோடு ஒரு தம்பியாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களுக்காக தன்னுடைய உரிமை குரலை எழுப்பக்கூடிய ஒரு மனிதராக அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் என்றும் இருப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அண்ணனை நினைக்கும் போதெல்லாம் ஒரு காட்சி தான் ஞாபகத்துக்கு வரும். எல்லாரும் இந்த வானத்தை போல படம் பார்த்துருப்பீங்க. அதில் பிரபுதேவா பேசுவாப்புல. எல்லாரும் என்னென்னவோ பெருமையா பேசுறாங்க, ஆனா அந்த பெருமைக்கெல்லாம் காரணம் எங்க அண்ணன் தான் அப்படி. யாராவது கொஞ்சம் வானத்தை போல பிஜிஎம் இருந்தா எடிட் பண்ணி போட்டு விட்டுருங்கப்பா பின்னாடி. அப்படி ஒரு பாசக்கார மனிதர். எனக்கு முதல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அண்ணனுக்கு தான் ஃபோன் அடிப்பேன். அதை விட ஒரு சில விஷயங்கள், சில நாட்கள்லாம் ரொம்ப சோர்வா என்னடா பண்றதுன்னு தெரியாம அப்படியே சோர்வுல இருக்கும் பொழுது உடனே அண்ணனுக்கு ஃபோன் அடிப்பேன். அண்ணா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணனே அப்படின்னு. தம்பி இதோ 2 நிமிஷம் இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் மோட்டிவேஷன் கொடுப்பாரு. சிரிக்கிறதுக்காக சொல்ல, இன்னொன்று சிந்திக்கணும். எத்தனை பள்ளிகளில், எத்தனை கல்லூரிகளில், எத்தனை இளைய சமுதாயத்திற்கு தன்னுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சால அவர்கள் தடம் மாறாமல், வழி மாறாமல் சரியான பாதையில் செல்வதற்கு ஒரு வழிகாட்டியாக அண்ணன் திகழ்ந்திருக்கிறார். நம்ம அவரை ஒரு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக, கொள்கையை பரப்பும் மனிதராக பார்த்திருக்கிறோம். ஆனால் அண்ணன் நான் எங்கிருந்து பார்த்து கொண்டு வருகிறேன் என்றால், எத்தனையோ பள்ளிகள் அந்த மாணவர்களுக்கு வழிகாட்டியாக பேசக்கூடிய ஒரு மனிதர், கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழிகாட்டியாக பேசக்கூடிய மனிதர், பல்வேறு நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளில் உள்ள மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்களுக்கும் எல்லாருக்குமே அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸை எடுத்த ஒரு மனிதர். அப்படிப்பட்ட திறமை வாய்ந்த ஒரு மனிதரை தான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்த இடத்துல அமர வச்சு அழகு பார்த்திருக்காரு. சும்மா இந்த கோபாலபுர குடும்பத்திலிருந்து வந்தாதான் கட்சியில பொறுப்புன்னு இல்லாம சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதரை இந்த இடத்துல அமர வச்சிருக்காருன்னா அதுதான் எங்க தளபதி. அதுதான் எங்க தளபதி. என்ன வேணா சொல்லலாம், சென்னை எங்க கோட்டை, எழும்பூர் எங்க கோட்டை, அந்த கோட்டையில ஓட்ட போடுறதுக்கு தான் இன்றைக்கு இவ்வளவு பேர் திரண்டு இருக்கிறோம். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், வீடு வீடா போங்க, வீடு வீடா போங்க. அது திமுக காரங்க வீடாவே இருந்தாலும் சேர்த்து போங்க. இந்த திமுக ஆட்சியின் அவலங்களை சொல்லுங்க. அவங்க வீட்டு பிள்ளைகளும் தாவேகாவிற்கு வாக்கு செலுத்த தயாராகி விட்டார்கள். பணபலம் இருக்கட்டும், படைபலம் இருக்கட்டும், ஆட்பலம் இருக்கட்டும், அரசாங்கம் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், ஆனா நம்மிடம் 5 ரூபாய் விசில் இருக்கிறது, அதை மறந்து விடாதீர்கள். அந்த விசிலை தொகுதி 234 தொகுதிகளிலும் அந்த விசிலை ஊதி வெற்றியை பெறுவதற்கு அண்ணன் ராஜ்மோகன் போன்ற நல்ல மனிதர்கள் நம்முடைய கட்சியில் இருக்கிறாங்க. அந்த அளவிற்கு சிறப்பான ஒரு கழகத்தை நாம் இருந்திருக்கிறோம். 2026 என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் கிடையாது, மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்காக அடுத்த தலைமுறையை வாழ வைக்க அடித்தளமிடும் தேர்தலாக நாம் அதை சந்திக்க வேண்டும். இந்த தொகுதியில் நம்முடைய தலைவர் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அந்த வேட்பாளரை உடனே யாருன்னு கூட்டத்தில் இருந்து கேட்குறாங்க. எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அந்த கேஸ் எல்லாம் நான் வாங்க மாட்டேன். அதனால நம்முடைய தொகுதியில் தலைவர் யாரை வேட்பாளராக நிறுத்துகிறாரோ அவர் யாராவது இருக்கலாம், உங்களுக்கு எல்லாம் பிடித்தமான நபராக இருக்கலாம், உங்களோடு பழகி கொண்டிருக்கக்கூடிய நபராக இருக்கலாம், எளிமையானவராக இருக்கலாம், இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம், மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம், எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நம்முடைய தலைவர் நிறுத்தலாம். இது எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு குறிப்பு சொல்லிடுறேன். ஒரே வார்த்தையால திமுகவை நடுங்க வைப்பதாக கூட இருக்கலாம், அந்த ஒரு வார்த்தை இடியாப்பமாக கூட இருக்கலாம். அதனால இந்த தொகுதிக்கு திமுகவிற்கு இடியாப்பம் போடக்கூடிய ஒரு வேட்பாளரை தலைவர் நிச்சயம் அறிவிப்பார். அந்த வேட்பாளரை மாபெரும் வெற்றி பெற செய்து சட்டமன்ற தொகுதிக்கு அனுப்ப வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு தேவையான அனைத்தையும் உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு வந்து சேர்ப்பது நம்முடைய வேட்பாளர், வெற்றி வேட்பாளரின் பொறுப்பு என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.